மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தற்போது ஒரு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் எச்சரிக்கைகள் இந்த பிராந்தியத்தை ஒரு பெரும் போரை நோக்கி தள்ளியுள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் தலைவர் இப்ராஹிம் அசிசி இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். போர் நிறுத்தம் என்ற வார்த்தையின் அர்த்தம் இஸ்ரேலுக்கு புரியவில்லை, நெருப்பு மட்டுமே உங்களை வழிக்கு கொண்டு வரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த தவறினால் ஈரான் மிக கடுமையான பதிலடி கொடுக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 2 வார கால போர் நிறுத்த உடன்படிக்கையில் லெபனான் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதில் முரண்பாடுகள் நிலவுகிறது. லெபனானும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி என வாதிடுகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தரப்பு இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்படவில்லை என்றும் அது ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தனிப்பட்ட நடவடிக்கை எனவும் கூறுகிறது. சர்வதேச அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை தர்க்கமாக மூடியுள்ளது. இது உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த இருந்தது. கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும் இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு ஈரான் பொருளாதார ரீதியிலான அழுத்தத்தை கொடுக்க முயற்சிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டும் என அமெரிக்கா கடுமையான நிபந்தனையை விதித்திருக்கிறது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இஸ்ரேலில் தாக்கப்பட வேண்டிய இலக்குகளை ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் மீண்டும் தனது மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஒரே நாளில் 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் மிகவும் கடுமையான அணுகுமுறையை கொண்டுள்ளார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜேடி வான்ஸ் குஷ்னர் உள்ளிட்ட குழுவை இஸ்லாமாபாத்திற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளார். அதே நேரத்தில் ஈரான் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாவிட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமைதி திரும்புமா அல்லது இது ஒரு முழுமையான பிராந்திய போராக உருவெடுக்குமா என்பது வரும் நாட்களில் ஈரான் எடுக்கப் போகும் முடிவுகள் மற்றும் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளை பொறுத்தே அமையும். சர்வதேச சமூகம் இந்த நகர்வுகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. லெபனானின் மீது இஸ்ரேல் நடத்தி மிக கடுமையான வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை இன்று தனது கண்டன பதிவை செய்திருக்கிறது. இந்த தாக்குதலால் மருத்துவமனைகள் நிலைகுலைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை கையாளுவதற்கு அப்பாற்பட்டதாகவும் ஐநா எச்சரித்திருக்கிறது. இதுவரை லெபனானிலிருந்து சுமார் 1.2 மில்லியன் மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 5இல் 1 இடம்பெயர்ந்திருப்பதாக புதிய தரவுகள் தெரிவிக்கிறது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது மட்டுமல்லாமல் தற்போது அங்கு கடல் கன்னிவெடிகள் நட்டப்பட்டிருக்கலாம் என்ற புதிய அச்சம் எழுந்துள்ளது. இதன் காரணமாக ஈரான் தனது நாட்டின் லாராக் தீவுக்கு வடக்கு பகுதியில் புதிய மாற்றுப்பாதைகளை அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் வணிக கப்பல்கள் இந்த பாதையை பயன்படுத்த வேண்டுமாயின் ஈரானிய கடற்படையுடன் ஒருங்கிணைந்து ஒரு புதிய கட்டண முறையின் கீழ் வரி செலுத்த வேண்டிய நிபந்தனையை ஈரான் விதித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை வரும் சனிக்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் தொடங்க உள்ளது. இதற்காக பாகிஸ்தான் அரசு வியாழக்கிழமை முதல் 2 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளது. அமெரிக்க தரப்பில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ், சிறப்பு தூதர் வெட்டப் மற்றும் குஷ்னர் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க நேட்டோ நாடுகள் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற அதிருப்தியில் ட்ரம்ப் இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். இதனை சரி செய்ய நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ ட்ரம்பை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக ஈரான் 10 அம்ச திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. அமெரிக்கா ஈரானின் யுரேனிய சரிவூட்டல் திட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும். ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் முழுமையாக நீக்க வேண்டும். வளைகுடா பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் ஈரானின் உரிமையை ஏற்க வேண்டும். தற்போதைய நிலவரம்: இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தம் லெபனானுக்கு பொருந்தாது என இஸ்ரேல் தொடர்ந்து வாதிட்டு வருகிறது. அதே நேரம் லெபனானின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படாது என ஈரான் பிடிவாதமாக உள்ளது. இதனால் ஒரு நாள் முன்பு அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் தற்போது முறியும் நிலையில் உள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் சூழல் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லைப் போர் அல்ல. அது உலகளாவிய அதிகார போட்டி, எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சர்வதேச சட்டங்களின் வலிமை ஆகியவற்றை சோதிக்கும் ஒரு களமாகும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்த போர் நிறுத்த உடன்படிக்கை அதன் தெளிவற்ற தன்மையினாலேயே தற்போது தோல்வியை தழுவும் நிலையில் உள்ளது.
லெபனான் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளதா இல்லையா என்ற அடிப்படை விவாதமே ஆயிரக்கணக்கான உயிர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒரு பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டுமானால் அந்த ஒப்பந்தம் அனைத்து தரப்புக்கும் பதிலளிக்கும் சமமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பகுதி வாரியான போர் நிறுத்தங்கள் பெரும்பாலும் மற்றொரு பெரிய போருக்கான இடைவெளியாகவே அமைகிறது என்பதை வரலாறு உணர்த்துகிறது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்துவது உலக பொருளாதாரத்தையே முடக்கும் வல்லமை கொண்டது. கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% பங்கை கொண்டுள்ள இந்த பாதையை மூடுவது சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையை விண்ணை தொடச் செய்யும். இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். ஈரானின் இந்த நெருப்புடன் விளையாடும் தந்திரோபாயம் அவர்களை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர உதவினாலும் அது நீண்ட கால அடிப்படையில் சர்வதேச உறவுகளில் பெரும் விரிசலை உண்டாக்கும். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையே தற்போது எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கைக்கேற்று. ஜெரி வான்ஸ் மற்றும் குஷ்னர் போன்ற முக்கிய நபர்களின் பங்கேற்பு அமெரிக்கா இந்த விவகாரத்தை எவ்வளவு தீவிரமாக கையாளுகிறது என்பதை காட்டுகிறது. எவ்வாறாயினும் 10 அம்ச திட்டம் மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஆகிய 2 துருவங்களையும் இணைப்பது ராஜதந்திர ரீதியாக பெரும் சவாலாகும். இறுதியாக நவீன போர்கள் நிலப்பரப்புகளை கைப்பற்றுவதை விட ஒரு நாகரிகத்தின் வாழ்வாதாரத்தை அழைக்கும் வல்லமை கொண்டவை. ஈரானிய நாகரிகம் குறித்து அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையும் இஸ்ரேல் மீது ஈரான் விடுத்திருக்கும் நெருப்புமட மிரட்டல்களும் வெறும் சொற்கள் அல்ல, அவை மாபெரும் மனித பேரவலத்தின் தொடக்க புள்ளிகள். மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு புவிசார் அரசியல் எரிமலை அமர்ந்திருக்கிறது. இந்த புகைச்சல் தணிந்து அமைதி திரும்புமா அல்லது வெடித்து சிதறுமா என்பது வரும் நாட்களில் உலக தலைவர்களுக்கும் நிதானமான மற்றும் நேர்மறையான முடிவுகளிலேயே தங்கியுள்ளது. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு உரையாடல்கள் தொடங்குவதே மனித குலத்திற்கு எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு நல்ல வழியாகும். இதனை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள், எப்படி கொண்டாடப் போகிறார்கள், எப்படி நகர்த்தப் போகிறார்கள் என்பதிலேதான் இந்த நிலைமைகள் தொடர்வதா அல்லது மீளுவதா என்கின்ற நிலைப்பாடு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் மத்திய கிழக்கினுடைய இந்த நிலவரம் என்பது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சீர்குலைத்திருக்கிறது. உலகமே அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாதார பேரிடியாக இது மாறியிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரங்கள் மிகப்பெரிய பரப்பாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் உலக அமைதியை வேண்டுகின்ற ஒவ்வொருவரும் இந்த விவகாரம் தொடர்பாக கவனமாக இருப்பார்கள். இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர் பதட்டம் என்பது மிகவும் மோசமான தன்மைகளை வெளிப்படுத்துவதோடு மிகப்பெரிய அடையாள அழிப்பையும் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. லெபனானில் ஒரே நாளில் 250 பேர் கொல்லப்படுவது என்பது உலகத்தின் மிகவும் மனசாட்சி குன்றிய ஒரு செயற்பாடாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரங்கள் எப்படி மாறும், எத்தகைய விளைவுகளை தரும் என்பதை நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் உலகம் ஒரு வெடிமருந்து கிடங்கின் மீது எப்போது வெடிக்கும் என்ற அச்சத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறது என்றும் சொல்லலாம். இது எப்படி எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து அவதானிக்கலாம்.